கிட்டு தன் நண்பன் சுரேஷை அழைச்சிக்கிட்டு வெளியே வர்றான். ஆனா சுரேஷ் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கான். இந்த நண்பர்கள் எதை பற்றி பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? கிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனா யாருக்கிட்டையும் இதை சொல்லாத, இது நமக்குள்ளே இருக்கட்டும் ப்ளீஸ். என்னை நம்புடா சுரேஷ், யார்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. கிட்டு, நான் டெஸ்ட் செய்துக்க போறேன். டெஸ்டா? எதுக்கு? HIV டெஸ்ட். கிட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் ஸ்பெஷல் பார்ட்னர் பற்றி உனக்கே தெரியுமே. ஸ்பெஷல்னாலே சில நேரங்களில் பாதுகாப்பே இல்லாமல், அதான் நான் டெஸ்ட் செய்ய போகிறேன். ஆனால் டெஸ்ட்னா கொஞ்சம் பயமாகவும். ஓ, கவலையே வேணாம் சுரேஷ், உண்மையிலே இது சரியான முடிவு. HIV டெஸ்ட்டு சாதாரண டெஸ்ட்டு தான். உங்கள் HIV நிலையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் உங்கள் துணைவரும் நலமாக பாதுகாப்பாக வாழலாம். இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லு. டெஸ்ட்டுக்கு போனால் என்னெல்லாம் நடக்கும்? டெஸ்ட் செய்ய போனால் HIV பற்றின முன் ஆலோசனை பின் ஆலோசனை கொடுப்பாங்க. HIV தொடர்பாக ஏதாவது குழப்பம் இருந்தால் இந்த ஆலோசனை அமர்வில் முழுசாக விளக்கம் தருவாங்க. டெஸ்ட்டுக்கு முன்னாடி தர ஆலோசனையில் டெஸ்ட் முறையை பற்றி உங்களுக்கு விளக்குவாங்க. டெஸ்ட் பற்றி தகவல்களை தெரிவித்து உங்கள் சம்மதத்தை பெற்ற பிறகு தான் HIV டெஸ்ட்டை செய்வாங்க. அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை டெஸ்ட்டில் எனக்கு HIV இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? இல்லவே இல்லை, யாருக்கும் தெரியாது. HIV மற்றும் எய்ட்ஸ் சட்டம் 2017 பற்றி தெரியுமா உனக்கு? இது நல்ல சட்டமாக தான் இருக்கணும். இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப தெரியாது. இந்த சட்டம் என்ன சொல்லுது? சரி, இந்த சட்டம் உன்னோட HIV நிலையை பாதுகாக்க நம்பிக்கையை தருது. ஓ, இந்த டெஸ்ட்ல HIV பாசிட்டிவ்னு வந்தா எனக்கு ஆலோசகர் என்ன சொல்லுவாரு? முதல்ல பரிசோதனைக்கு பிந்தைய ஆலோசனை தருவாங்க. சிகிச்சை பற்றி எடுத்து சொல்வாங்க. முதல்ல உங்க துணைவர் யாருன்னு உறுதிப்படுத்தி அவங்களையும் வரவழைப்பாங்க. கிட்டு, எதுக்கு இந்த வீண் வம்பு? பாரு, உன் துணைவரை அழைச்சிட்டு போனா உனக்கும் உன் துணைவருக்கும் ஆலோசகரும் மருத்துவரும் ஆலோசனை தருவாங்க. உன் துணைவர்கிட்ட உன்னோட HIV நிலையை பற்றி சொன்னா HIV டெஸ்ட் செய்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த தகவலை நான் மறைச்சா என்ன செய்வாங்க? உன் துணைவருக்கு தெரிவிக்க மறுத்தா மருத்துவரும் ஆலோசகரும் உன்கிட்ட கலந்து பேசி உன் துணைவருக்கு அறிவிப்பாங்க. அவங்க உன் துணைவருக்கும் ஆலோசனை கொடுத்து HIV டெஸ்ட் செய்துக்க வழிகாட்டுவாங்க. இது எல்லாமே உன் நம்பிக்கையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உங்களோட நலனை பாதுகாக்கவும் தான். நல்லது கிட்டு, நீ சொல்றது என்ன பொதுநலனோட சிந்திக்க வைக்குது. என்ன மாதிரி என் துணைவரும் பாதுகாப்பா வாழணும். ஒன்னு கேட்கலாமா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொன்னேன்ல, HIV மற்றும் எய்ட்ஸ் சட்டம் 2017 பற்றி. HIV பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நேஷனல் டோல் ஃப்ரீ எய்ட்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் 1097க்கு இன்னைக்கே கால் பண்ணுங்க.